الصلاة يا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் செய்யக்கூடிய நன்மைகள் வீணாகாமல் இருக்க வேண்டுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகன்களின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் என்ன? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முத்தகீன்களை பற்றி மற்றொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் மாயிதாவிலே 27வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களின் வரலாற்றை சொல்லி அந்த வரலாற்றினுடைய பின்னணியை அல்லாஹ் முத்தகீன்களோடு இணைக்கிறான். என்ன வரலாறு அப்படின்னு சொன்னா, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களான ஹாபில் காபில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இவ்விருவர்களும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு காணிக்கையை முன்வைக்கிறார்கள், ஒரு குர்பானி செய்கிறாங்க, ஒரு தியாகம் செய்கிறார்கள். என்ன தியாகம் அப்படின்னு சொன்னா, ஹாபில் என்ன செய்யறார் அப்படின்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு சிறந்த ஆட்டை, ஒரு திடாகாத்திரமான ஒரு ஆட்டை அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடுகிறார். காபில் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய விளைச்சல் நிலத்திலிருந்து வந்த பொருட்களில் ஆக தரம் கெட்ட பொருளை அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்கிறார். இந்த ரெண்டு தியாகத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஹாபில் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை, அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். காபில் செய்த அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இதை கேள்விப்பட்ட காபில் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரன் ஹாபிலை நோக்கி, நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்வேன் என்பதாக மிரட்டல் விடுகிறார். இப்ப இதை கேட்ட ஹாபில் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் எவர்களிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களிடமிருந்துதான் அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்ற விஷயத்தை அவர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம், நன்மைகளை ஏற்றுக்கொள்வதெல்லாம் எவர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்குமோ, எவர்கள் அல்லாஹுவை பயந்து அமல்கள் செய்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹுவுக்கு பயந்து நன்மைகளை செய்கிறார்களோ, இவர்களுடைய அமல்களை தான், இவர்களுடைய நன்மைகளை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம செய்யக்கூடிய அமல்கள் அது உருவத்திலே பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லது எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருந்தாலும், அந்த மனிதனிடத்திலே இறையச்சம் இல்லை என்று சொன்னால், அந்த மனிதனிடத்திலே தக்குவா இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அது நபியாகவே இருந்தாலும் சரி, அல்லது நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களிடத்திலே தக்குவா இல்லை என்று சொன்னால், அவர்களிடத்திலே இறையச்சம் இல்லை என்று சொன்னால், அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்ற விஷயத்தை தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம செய்யக்கூடிய அமல்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி நாம செய்யக்கூடிய நன்மைகள், அல்லாஹ்விற்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே தக்குவா என்ற இறையச்சம் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் இங்கே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அருமை கண்ணியமானவர்களே, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நமக்கு முக்கியம். நாளை மறுமையிலே சுவனத்தை அடைவதற்கு இந்த உலகத்திலே நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், ஒவ்வொரு நன்மைகளும் நமக்கு முக்கியம் வாய்ந்தது. அந்த நன்மைகளை செய்யக்கூடிய நேரத்திலே தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆக இறையச்சம் என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே இறையச்சமுடையவர்களாக, முத்தகீன்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.